வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 9ஆம் தேதி நேற்று 5ஆம் தேதி அந்த 3ஆம் நிகதி நடந்த குழப்பங்கள் காரணமாக தம்பிராஜா எனப்படுவர்களாலும் மற்றது வெளிநாட்டிலிருந்து தம்பிராஜா அன்னையை போய் சாவச்சேரியில் நான் இறந்து விட்டேன் பார்க்க சொன்ன 1-2 ஆதரவுகளாலையும் நடந்த அசம்பாவிதங்கள் காரணமாக வைத்திய அத்தியட்சர் எனக்கு எதிராக வைத்தியசாலையில் குளறுபடி செய்கிறேன் என்று வழக்கு போட்டிருந்தார். அதுக்குரிய ஆதாரங்களை, அதாவது நான் தான் சாவச்சேரியின் தற்போதைய மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் என்ற ஆதாரத்தை நான் நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தேன். அது தவிர அதோட நான் பேரதினியில் டெம்பரரியாக தான் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிய லெட்டரையும் நீதிபதி அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். அதற்கு பிறகு அந்த வழக்கு 9ஆம் மாதம் 11ஆம் தேதிக்கு மற்ற வழக்குகளோடு இணைக்கப்பட்டு திருப்பி அழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்களை கொடுத்திருக்கேன். அது தவிர இதுவரை நான் சமர்ப்பிக்காத நோயாளர்களுடைய பொதுமக்களுடைய நலன் கருதி சமர்ப்பிக்காத ஆதாரங்களை, அதாவது சம்பந்தப்பட்ட வைத்தியர்களுக்கு எதிரான ஆதாரங்களை, இந்த கடவுள் இருக்கிறார் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். நான் பொதுவாக கடவுளில் நம்பிக்கை கொள்வதில்லை. நான் பொதுவாக என்னுடைய உழைப்பிலோ சுயமுயற்சியிலேயோ வாய்மையிலேயோ உண்மையிலேயோ தான் நான் வளமையாகவே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் ஆதார வைத்தியசாலையில் இருக்கேன். எனக்கு லேண்ட்லைனுக்கு வந்த கோல் ஒன்றில் தான் இது சம்பந்தமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் என்னென்ன நடக்குது, எவ்வாறு உடம்புகள் கூறாக்கப்பட்டு கூறுகள் தைக்கப்படாமல் அப்படியே கொடுக்கப்படுகின்றது சம்பந்தமான ஒரு ஐயா அவரால், வயசு போன ஐயா அவரால் தொடர்படுத்தி எனக்கு சொல்லியிருந்தார். அப்போது அவரிடம் நான் சொன்னிருந்தேன், 73 ஆவணங்களை எனக்கு அனுப்புமாறு. அதன் பிறகு நடந்த அசம்பாவிதங்கள் காரணமாக நான் அங்கே இருக்கவில்லை. அதன் போது அவருடைய தொடர்பையும் இழந்து விட்டேன். அது தவிர தாராளமான ஆதாரங்கள் இருக்குது. இனியும் ஏதாவது ஆதாரங்கள் உங்கள்ட இப்போ ஒரு ஆதாரம் கொடுத்துட்டோம், அதோட என்னோட ஜேஎம்ஓ கன்சல்டன்ட் கதைச்ச ஆதாரம் கொடுத்துட்டோம். மேலதிகமாக எனக்கு தொடர்பு கொண்டு கதைச்சாக்கள் சகல ஆதாரங்களையும் 28 புத்கமு ரோட், களப்பழுவேவா, ராஜகிரி என்ற அட்ரஸுக்கு அனுப்பி வைங்கோ. அதை நீதிமன்றத்தில் கொடுப்போம். அதை விட தாராளமான தொலைபேசி உடையார்கள் இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் இதெல்லாம் போய் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும்போது இந்த வழக்குகள் மாற்றமடையும், உண்மைகள் வெளிவரும். நீதிபதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். என்னை சாவச்சேரி குவார்ட்டர்ஸை விட்டு போவேனாம்னு சொல்லல, குவார்ட்டர்ஸில் நான் தொடர்ந்து இருக்கலாம். அதை விட நல்ல செய்தி வருமானு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் எனக்கு எதிரான 10ஆவது வழக்கு 9ஆம் மாதம் 11ஆம் தேதி போடப்பட்டிருக்கிறது. என்ன அந்த கடவுள் இல்லை என்று சொல்லி நான் ஒரு நாத்திகன் அல்ல. ஆனால் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுலையும் உண்மையாக இருக்கிறதும் வாய்மையாக இருக்கிறதும் தான் நான் ஒரு சொத்தாக கருதுறேன். நான் இப்போ ஒரு கோயிலில் கொண்டு போய் தாலியை கரட்டி போடுறதை விட அந்த காசை எடுத்து கொண்டு போய் கை இல்லாதாக்கள், கால் இல்லாதாக்கள், ரோட்டில் பிச்சை எடுக்கிறார்கள் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுடைய வருமானங்களை செய்யணுமன்றான் என்ற ஆசை. அதால் எங்கள்ட வீட்டை கூட அம்மன் சிலை இருக்குது, அம்மாவுக்கு கிளவாறது, அம்மா அதை விட வேளாங்கண்ணி மாதாவை கொண்டாடுறவா. நீங்கள் கூட பார்த்தா தெரியும், முன்னு காரில் கூட சிலையை வைத்திருக்கிறேன். என்றால் புத்த தர்மத்தை நான் மதிக்கிறேன், புத்தனுடைய போதனைகளை மதிக்கிறேன். அதுக்காக சிங்களவர்கள் செய்வது எல்லாவற்றையுமே நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் புத்தர் என்றது ஒரு நல்ல கன்செப்ட். அவருடைய போதனைகளை படியுங்கள், அதை விட குர்ஆனை படியுங்கோ. அதில் கணக்கு விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கணும். பட் அதை ஃபாலோ பண்ணுறாக செய்கிற வேலை தான் பிரச்சனை. உண்மையான குர்ஆன் போதிக்கிறது அன்பிண்ட மார்க்கம். அதை போய் படியுங்கோ. கடவுள்கள் எல்லாருமே உண்டு என்று பொதுவான எண்ணிக்கை நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு காலமே கோர்ட்ஸில் இருக்கேக்கில் அவன் சென்ட் பண்ணி விட்ட டாக்குமெண்ட் கோர்ட்ஸில் கொண்டு அந்த கடவுள்ட அனுக்கிறேன் சொல்லுங்கோ, கிருபி என்று சொல்லுங்கோ. என்ன ஐ டோன்ட் நோ, ஏதோ ஒன்று எங்களுக்கு மேலே ஒரு எனர்ஜி இருக்குன்றது மட்டும் எனக்கு விளங்குறது. அல்லது உங்களுடைய அன்பு, நீங்கள் என்ன வச்சிருக்க பாசம், எத்தனை பேருடைய கோர்ஸில் என்ன நடந்திருக்குமோன்னு சொல்லி நீங்கள் ஜோதிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க. அதாலே தெரியல. விடிய நான் கோர்ஸில் இருக்கேங்க 10 மணிக்கு தான் அந்த ஆதாரங்கள் இந்த கைக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணப்பட்டது. அவருடைய அந்த பேரை கூட நான் மறந்துட்டேன். அந்த ஆதாரங்களை சேம் டைம் நான் 11ஆம் தேதி கொடுப்போம் வெயிட் பண்ணி கொண்டு நான் நீதிபதி அவர்கள் கேட்டபடியாக உடனே நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டேன். அப்போ அந்த பேரை கூட பார்க்க வந்துட்டேன். அவர் எனக்கு அந்த ஆதாரங்கள் அனுப்பி வச்ச ஐயா 7 மண்டா எனக்கு ஒருக்கா என்னுடைய 077 22 4 99 24 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணவும். நான் பருத்தித்துறைன்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. நான் கதைக்கிறதுக்கு உங்களை போலீஸார் அணுகுவார்கள். நடந்த உண்மையை சொல்லுங்க, ஒன்றும் பயப்படாதீங்கோ. ஜட்ஜிடம் நீதிபதி அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டது, உங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். போலீஸாரை எந்த அச்சுறுத்தலும் வரக்கூடாது, யார் என்ற விவரம் கூட வெளியேற போகக்கூடாதுன்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உண்மை எப்போவுமே வெல்லம், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும்,
தர்மம் எப்போதுமே வெல்லும். நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிற இந்த நாட்டில் தர்மம் இல்லை, ஜஸ்டிஸ் இல்லை, இங்கே இருக்கிற கோர்ட்ஸில் எல்லாம் போய் விஷயம் நடக்கணும் இல்லை. நான் அதை இல்லையென்று நிரூபிக்கிறதுக்கான இந்த உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறேன். ஆகவே இது சம்பந்தமாக எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த கன அம்மாமார் எடுத்து சொல்லிக்கணும், தங்களோட பிள்ளையோட இப்படி பிரச்சனை பட்டிக்கணும் என்று அவையும் மேல்மண்ட ஒரு கடிதம் எழுதி 28 உண்டு புத்கமோ ரோட் களப்பழுவேவா ராஜகிரி என்று சொல்லி போடுங்கோ. இதை விட வேறு என்ன ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் தொலைபேசி ஒளிப்பதிவாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காசு கட்டுறதுக்கு சாட்சிகள் இருக்கலாம், அல்லது நீங்களாக சாட்சிகள் சொல்லலாம். எல்லாரும் என்னோட 077-22-99-24 நம்பருக்கு எனக்கு ஒரு அழைத்து மேலதிக நாங்கள் இப்போ ஒரு ஆள் துணிஞ்சு வந்துட்டார். ஸோ எல்லாருமே அப்படியே கொடுத்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் முழுக்க வின் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் விலகாலம் முளைச்சி கோடு கீடி என்றெல்லாம் வீடு கட்டி கொண்டு வந்தார்களெல்லாம் அவ்வளோத்தையும் திருப்பி கொடுத்து ஜெயிலுக்கு போயினோம்னு நினைக்கிறேன். தாங்களாகவே தங்களுக்கு செய்து கொண்ட ஜானை தன் தலையும் மண்ணள்ளி கொண்டு போட்ட மாதிரி தான். இது குழிகள் என்று ஒன்று மண்ணள்ளி போட்டிருக்கலாம். 6ஆம் மாதம் 11ஆம் தேதி தான் எனக்கு அங்கே யாழ்ப்பாணத்திலும் வழக்கு இருக்கிறது, இங்கேயும் வழக்கு இருக்கிறது. எத்தனை வழக்கு இங்கேன்றது இல்லை. அதோட இன்னொரு நம்பிக்கைக்குரிய இன்னொரு விஷயம் சொல்லணும். எனக்கு இன்றைக்கு லோயர் இருக்கையில் இப்போ ஒரு ஷீஸ் அ கேர்ள். நான் இப்போ அவர்கிட்ட போய் கேட்டேனாக்கா எனக்காண்டி இன்றைக்கு உங்களுக்கு வரையலுமாண்டு. ஸோ அவள் என்ன ஏதென்று கேட்காம வந்தது எனக்கு சரியான சந்தோஷம். 077-22-4-29-24 077-22-4-29-24 எல்லா வழக்குகளும் நீதிப்படி நடக்கும். குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பினம். இனி அந்த அவுட் ஆஃப் த கோர்ட்ஸ் முடிக்கிறதோ ஒன்றுக்குமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் எல்லாமே உங்களுக்கு முதல்ல இந்த ஒளியை வாங்கியல் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தா கேட்டிருப்பீங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது இல்லை, ஒருத்தரையும் பழி வாங்கக்கூடாது. எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஏன் ஒரு வழக்கு கூட அவர்களுக்கு எதிராக போட இல்லையென்று. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னால் ஒரு ஆள் பாதித்ததா நான் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஒருத்தரும் சொல்லக்கூடாது. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். வேறு அதாவது நான் நாளைக்கு இல்லாமல் போனால் இவனால் பாதிக்கப்பட்ட நான் இந்த வரைக்கும் ஒருத்தரும் சொல்லலை, இனியும் ஒருத்தரும் சொல்லக்கூடாது தான். அதால் தான் என்னுடைய பாலிசி. அதால் தான் இன்று வரைக்கும் ஒரு வழக்கும் நான் போடவில்லை. தாங்களாகவே தங்களுக்கு போட்டுக்கொண்ட வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, பேசஸ் வச்சு எம்எஸ்.